ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 196 ஆரம்பிக்கிறது. நடராஜா சிவம் என்ற பரமாத்மாவாக சகல காரிய காரண மூலமாக இருப்பவர். அவரிடமிருந்து ஒவ்வொரு காரியத்துக்கு ஒவ்வொரு மூர்த்தி வருகிறார். இப்படி வரும்போது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் இருப்பது போல திரோபவ அனுகிரக கர்த்தாக்களாகவும் 2 மூர்த்திகள் இருக்க வேண்டும் அல்லவா? திரோபவ கர்த்தாவுக்குத்தான் ஈஸ்வரன் என்று பெயர். நடைமுறையிலும் இதர சாஸ்திரங்களிலும் ஈஸ்வரன் என்பதற்கு என்ன அர்த்தம் கொடுத்தாலும் சைவ சாஸ்திரப்படி ஈஸ்வரன் என்றால் திரோபவம் என்கிற மாயை செய்யும் மூர்த்தி என்றே அர்த்தம். வெறுமே ஈஸ்வரன் என்று சொல்லாமல் மகேஸ்வரன் என்பார்கள். அனுகிரக கர்த்தாவுக்கு சதாசிவன் என்று பெயர். சுருங்கச் சொன்னால் சைவ சாஸ்திரப்படி சிவம் என்ற பரமாத்மா வஸ்து பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவர்களை கொண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகங்கள் என்ற பஞ்சகிருத்தியங்களை செய்கிறது. சாக்தத்தில் சிவத்துக்கு பதில் சக்தியை பஞ்சகிருத்திய பராயணா என்று சொல்லியிருக்கிறது. ருத்ரன் சம்ஹார கர்த்தா, குருர் பிரம்மா. ஸ்லோகத்திலோ மகேஸ்வரக என்று சொல்லியிருக்கிறது. குருர் தேவோ மகேஸ்வரக. ஆனாலும் இங்கே மகேஸ்வரன் என்பதை திரோதான கர்த்தா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளாமல் சம்ஹார கர்த்தா என்று பண்ணிக்கொள்ளுதுதான் பொருத்தம். முதலில் பிரம்மா விஷ்ணு என்று சிருஷ்டி ஸ்திதி கர்த்தாக்களை சொன்னதால் அடுத்து சம்சார கர்த்தாவை சொல்வதுதானே பொருத்தம். சைவ சாஸ்திரப்படி நுணுக்கமாகவும் போகாமல் சாதாரணமாக சிவம் ஈஸ்வரன் மகேஸ்வரன் ருத்ரன் என்று எல்லாவற்றையும் ஒருவனுக்கே பேராக சொல்வது போலவே இங்கேயும் சொல்லி இருக்கிறது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். வைஷ்ணவ சித்தாந்தப்படி பார்த்தால் விஷ்ணு என்பவர் திரிமூர்த்திகளில் ஒருவராக ஜெகத் பரிபாலனம் பண்ணுவதோடு மட்டும் முடிந்துவிடவில்லை. அவர்தான் முழுமுதற் கடவுள். பூர்ண சக்தியாக இருக்கப்பட்ட அவருடைய அம்சங்களாக அவருக்கு அடங்கி நடப்பவர்களாகத்தான் எல்லா தேவர்களும் முத்தொழில் செய்யும் தேவர்கள் கூடத்தான் தங்கள் காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் சைவர்கள் பஞ்சகிருத்தியம் 5 என்று முத்தொழிலுக்கு மேலே 2 சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதையை சொல்வது போல வைஷ்ணவர்கள் சொல்ல காணோம். சம்ஹார மூர்த்தியான ருத்ரனுக்கு வேறேயாக திரோதானத்துக்கு மகேஸ்வரன் என்றும் அனுகிரகத்துக்கு சதாசிவன் என்றும் சைவர்கள் சொல்வது போல திரோதான அனுகிரக மூர்த்திகளாக இருவரை பரிபாலன மூர்த்தியான விஷ்ணுவுக்கு வேறேயாக பெயர் கொடுத்து வைஷ்ணவர்கள் சொல்வதில்லை. பரம் யூகம் விபவம் அர்ச்சை அந்தர்யாமி என்று அவர்களும் 5 சொல்லி அவற்றுக்கான அநேக விஷ்ணுமூர்த்திகளை சொன்னாலும் அது வேறு விதமான கிளாசிபிகேஷனாக இருக்கிறது. கவனித்து பார்த்தால் பஞ்சகிருத்திய ஐடியா அதில் அடங்கி இருக்கலாம். ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்பஷ்டமாக சொல்வதாக தெரியவில்லை. ருத்ரன் என்ற பெயருள்ளவனுக்கு மேலே சிவன் என்கிறது போல விஷ்ணு என்ற பெயருள்ள பரிபாலன கர்த்தாவுக்கு மேலே தனிப்பெயரோடு ஒரு முழுமுதலை அவர்கள் சொல்லவில்லை. நாராயணன் என்ற பெயருக்கு வைஷ்ணவத்தில் உசந்த மதிப்பு உண்டு. அஷ்டாட்சரி என்றும் துவயம் என்றும் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கப்பட்ட 2 மந்திரங்களிலும் நாராயண நாமாவைத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட நாராயணன் தான் முழுமுதற் கடவுள், விஷ்ணு அவனுக்கு அடங்கிய அவனுடைய அம்சம் என்று பிரித்திருக்கவில்லை. சமய சம்பிரதாயத்துக்கே விஷ்ணுவின் பெயரை வைத்து வைஷ்ணவம் என்றுதானே பெயர் இருக்கிறது. விஷ்ணு சகஸ்ரநாமம் விஷ்ணு புராணம் என்றெல்லாம் சொல்லும்போது விஷ்ணுவேதான் முழுமுதல் தெய்வமாக இருக்கிறார். உடனுள்ள வைஷ்ணவரிடம் விசாரணை செய்துவிட்டு விஷ்ணு என்பது வேதத்தை அனுசரித்து வந்த வைதிகமான பெயர் என்றும் நாராயணன் என்பது பாஞ்சராத்திரம் என்பதாக வைஷ்ணவர்களுக்கு முக்கியமாக இருக்கிற தந்திரத்தை அனுசரித்து வந்த தாந்திரீகமான பெயர் என்றும் இவர் சொல்கிறார். சிரித்துக்கொண்டே அவசரமாக நான் சொல்லலை, இவர் வைஷ்ணவர் சொல்வதை தான் ஒப்பிக்கிறேன். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.